யோகாம்பால் ஸ்லிப் சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுக்கும் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சது தான். ஒன்று மசாலா பொரி பண்ண போகிறோம். அந்த மசாலா பொரியிலேருந்தே எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரீட்லலாம் உங்களுக்கு பொரியோட கூட ஆனியன், மாங்காய், கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பொரியும் பண்ண போகிறோம். அதே மாதிரி வேக வச்ச கடலை ஒரு இதுவாக கிடைக்கும் பார்த்துருக்கேன் ரோட்லலாம் ஸ்ட்ரீட் ஸ்டைலில். அதுலேயும் இதே மாதிரி தான் ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு மாங்காயெல்லாமும் போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பண்ணி தருவா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தான் பண்ண போகிறோம். இது 3 டைப் இருக்குது. எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை பண்ணி வச்சுட்டேன்னா குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுவாக இருக்கும். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரே 1 டீஸ்பூன் விடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 2 பச்சை மிளகா போடுறேன். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி. இந்த எண்ணெயில் இதெல்லாம் பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. அடுப்பு சின்னதாக இருக்கட்டும், பெருசாக்கிடாதீங்க. பொட்டுக்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ. நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். நிலக்கடலை அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் போகிறோம், ரொம்ப வேண்டாம், அதனால தான். இது அரிசி பொரின்னு கிடைக்கும் கடையிலலாம், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, தெரியறது இல்லையா? இது கிறிஸ்பியாக இருக்கிறச்சே இது ரொம்ப நாள் இதுவாகணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஒரு தடவை வறுப்பட்டு எடுத்துன்னா அடுப்பை அணைச்சிட்டு இந்த சூட்லேயே இதை இது பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப சூடு இருந்ததுன்னா இது அரிசி பொரி உங்களுக்கு அப்படியே சுருங்கி நான் மாதிரி போய்டும். இந்த ஸ்டேஜில் பொரியில் உப்பு இருக்குது. ஜஸ்ட்டு கடலைக்கோசரம்லாம் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உங்களுடைய சௌரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்படியே மத்தியான வேளையில் குழந்தைகளுக்கு கப்பில் போட்டு கொடுத்துட்டு 4 பிஸ்கட்டையும் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னா நல்லா ஜாலியாக சாப்பிடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுலேயே அடிஷ்னலாக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பொட்டுக்கடலையும் ரொம்ப நல்லது, நிலக்கடலை ரொம்ப நல்லது, இந்த முட்டை பொரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்தியான ரொம்ப ஒன்றும் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இது ஜோராக ரெடி ஆகிடுது. இது ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எடுத்துருங்க. அதோட ஈரத்தினால இது நமுத்து போகக்கூடாது. இது ரெடி. இப்போ இது இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான அந்த பொரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1/2 அப்படி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பொரி பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் எடுத்துப்போம். இது அப்படியே டப்பாவில் நல்லா ஏர் டைட் டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். வேக வச்ச கடலை, திருகின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம். கேரட் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுறேன். இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி பொடியாக நறுக்கிது, தக்காளி பொடியாக நறுக்கிது, ஜோரா. இதில் மெயினாக பொரி இருக்குது.
கடலை மசாலாவில் வெறும் கடலை மெயினாக இருக்கும், பொரி வந்து கொஞ்சோண்டு ஒரு கை போடுவா. இது எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடலை எடுத்துக்கிட்டோம். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இதில் ஒரு சின்ன பிஞ்ச், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கணும். இது வந்து சைடில் அப்படியே சுட 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 அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பா. இதில் நம்ம கேட்ட கையோட பாக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணி தருவா. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது கொஞ்சம் சூடாகட்டும். அப்போ தான் அந்த அந்த ஃபீல் அப்படியே வரும். கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற அந்த ஃபீல் வர வேண்டாமா, அதுக்கு தான். இன்ஃபேக்ட் இதில் வந்து ஓமப்பொடியெலாம் போடுவா. உங்கள்கிட்ட இருக்குன்னா இன்றைக்கி போட்டுக்கோங்க. எங்கிட்ட இருக்கலை. எங்கிட்ட வந்து நான் மாங்காயும் இருக்கலை. அந்த பொரியிலையும் மாங்காய் போடலாம், இதுலேயும் மாங்காய் போடலாம். நல்லா குட்டி 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 குட்டியாக நறுக்கி போட்டு மாங்காய் போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல். இது அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நான் போடலை, இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பண்ணினேன்னா அந்த ஃபீல் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஃபீலோட அப்படியே ஜோராக அதுவாக இருக்கும். ஸோ நல்லா சூடாகிடுது. சரியா? இது என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி சூடாக இருக்கிற கடலையில் அடுப்பை அணைச்சிடுவேன். வெங்காயம் பச்சையாக தான் போடுவா. கேரட், தக்காளி, கொத்தமல்லி. நான் சாட் மசாலா யூஸ் பண்ணுறேன். உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு தேவையில்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா, பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அது நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுருவா. வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. எனக்கு காரம் தாங்க அது. ஸோ இதை அப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஹேண்ட் பொரி போடுவா. இதில் நிறைய பொரி போட மாட்டா, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் பொரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் கடலை தான் இருக்கும், ஜோராக இருக்கும். இது கடலை மசாலா, அது பொரி மசாலா. ஸோ ரெண்டையுமே நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அவள் சொன்னான்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த இதுவும் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்கலாம். எல்லாமே ஜோரான ஒரு ஐட்டம், ஹெல்த்தியான ஐட்டம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். காரம் லெவலில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுலேயும் இன்னும் ஃபைனலாக ஒரு நம்ம மாங்காயும் போடலை இல்லையா, அதனால் ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம். ஸோ எல்லாம் ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.